வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். ஸோ 2, 8 என்பது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவோம். கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வீடு, நில, புலங்கள், சொத்துக்கள் வாங்குகிற யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள், அதுவும் 4ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது, அது சுக்கிரன் சுயசாரத்தில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், நல்ல ஒரு பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் உங்களுக்கு பார்த்து பேசணும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஏதாவது ஏடகுணமாக பேசிடுவோம், அதனால் ஒரு சிக்கல்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் விசா பர்மிட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதியான சனி இப்போ வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து லாபங்கள் பெருசாக வர்றதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுவீங்க, அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், கொஞ்சம் அந்த க்ளீனிங் ப்ராசஸ், இந்த மாதிரி விஷயங்கள், பழைய பொருட்களை வந்து மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி என்றால் சூரியன் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி இப்போ 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது நல்ல அற்புதமான பலன், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்தார்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் 2ல் இருக்கும்போது கவனமாக பேசணும். ஸோ குடும்பத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்தார்கள். ராகு வந்து 11ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள், பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னம் வந்து குரு தசாபுத்தி அந்தரம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து இப்போ 4ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை சார்ந்த உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், அப்பாட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க விசா பர்மிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், லாபத்திற்கான முயற்சிகளை பெரிய எஃபோர்ட் எடுப்பீங்க, அதெல்லாமே பிற்காலத்தில் வந்து பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ல் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான, வேலையில் நல்ல ஏற்றங்கள், பெரிய இடத்துல ஒரு ப்ரொமோஷன்ஸோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மேஷ லக்னமாகுது கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ல் வந்து சுயசாரத்தில் இப்போ வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறது, பிரார்த்தனை வைக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். மேஷ லக்னமாகுது சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரனும் 5ல் வந்து சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் பிரயத்தனப்படலாமே ஒரு அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி விரதம். ஸோ ஏகாதேசி விரதம்ங்கிறது வந்து ரொம்ப 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 புனிதமான ஒரு விரதம். அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த விரதம் எதற்கு அப்படின்னும்போது நம்ம ஐம்புலன்களை வந்து அடக்கிறதுக்கான சக்தியை வந்து ஆண்டவன் வந்து நம்ம வந்து அந்த அடக்கி ஆளக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது வந்து ஏகாதசி விரதம். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து எதையும் சாப்பிடாமல் வெறும் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்போம். சில பேர் துளசி தீர்த்தம், ஸோ துளசி தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது
நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இறைவனை பிரார்த்தனை செய்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு அன்றைக்கி ஏகாதேசி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதேசி அன்னைக்கு அகத்திக்கீரை வந்து அகத்திக்கீரையை சமைச்சு அகத்திக்கீரையை வச்சு தான் அந்த விரதத்தை முடிக்கணுங்கிறது தான் வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம செஞ்சுட்டு வர விஷயம். அது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏகாதசி விரதம் ஒன்று பக்திக்காகணும் போது நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பெருமாளை நினச்சி நம்ம பண்ணுற ஒரு பெரிய விரதன்ற போது இது வந்து எல்லோருமே பண்ண வேண்டிய ஒரு விரதம். ஸோ அந்த மாதிரி ஒரு விரதமாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்கள் பெருமாளுடைய கடாட்சத்தையும் கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கும். அது வந்து ஃபிசிக்கலாக நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வந்து பட்னி கிடந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளே அப்படின்போது உங்களுக்கு வந்து அந்த பசியுடைய கொடுமை என்னங்கிறது வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த எரியுது பார்த்திங்களா கப்பான்னு உள்ள ஒரு அக்னி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து உணர முடியும். அந்த மாதிரி அக்னி இருக்கிறதை உணர்ந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஒரு உணவு அளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர இறைவன் கொடுத்த ஒரு இடம் தான் ஏகாதேசம். ஏன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா மற்றவர்கள் பரிசையை நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம வசதி வாய்ப்புக்கு 3 வேளை வந்து நல்லா சாப்பிட்டோம் எவனா எப்படியோ போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. அன்னம் அந்த அக்னி வந்து வயிற்றில் இருக்குது, மற்றவாளுக்கும் நீ வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதத்தில் அந்த பசியின் கொடுமையை நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது நீங்கள் உணர முடியுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விதி. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா உடலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோடைய நிறைய கழிவுகள் இருக்கும் உள்ள. அந்த கழிவுகள்லாம் வந்துன்னா நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அந்த சாப்பிட்டதுடைய ஒரு விஷயம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு இந்த விரதம் இருக்கும்போது அந்த கழிவுகள்லாம் நீங்கிடும். நீங்கள் மன பாருங்கள், அந்த விரதம் இருந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து அது மோஷன் போகும்போது அத்தனையும் கழிவாக இருக்கும். கழிவுனா ஒரு ரொம்ப மோசமாக இருக்கும் அது நினச்சுமே. ஏன்னா வந்து சாப்பிடாமே இருந்தனால அது இருக்கிற அது எல்லா கழிவுமே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க. அகத்திக்கீரை வந்து உள்ளே இருக்க அந்த கழிவுகளுடைய பாய்சன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அகத்திக்கீரைக்கு இருக்குது. அதனால தான் வந்து பத்தியம் பண்ணுறவங்க வந்து அகத்திக்கீரை சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் முறிக்கிற ஒரு சக்தியும் அகத்திக்கீரைக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணும்போது டோட்டலி உங்களுடைய உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு செயின் ஸ்மோக்கர் இருக்காருன்னு வச்சுமே ஒரு மாதம் ஒரு ஏகாதசி விரதம் இருந்துட்டு ஓகேங்களா அடுத்த நாள் ஒரு அகத்திக்கீரை சாப்பிட்டு பாருங்களேன், இருக்கிற அத்தனை நிக்கோட்டினும் வெளியில் வர்றதுன்னு அவர் கண்ணால் பார்க்க முடியும். அவ்வளோ கருப்பாக இருக்கும், அவ்வளோ கோரமாக இருக்கும்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பீரியடில் ஸ்மோக் பண்ணும்போது நான் இதை டெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன் அந்த நிக்கோட்டின் வெளியில் வர்றதே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு உயரிய ஒரு விரதம் தான் அந்த ஏகாதசி விரதம். எல்லோருமே உடலாலும் மனதாலும் ஒரு பெரிய தெம்பளிக்கக்கூடிய உங்களுடைய இதோடைய எஃபெக்ட் வந்து அடுத்த நாள் தான் தெரியும். ஆனால் என்னென்னா இதில் வந்து ப்ரெஷர் மாத்திரை போடுறவங்க சுகர் இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஏகாதசி விரதம்லாம் எடுத்து ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து சில பேர் கிட்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் திடகாத்திரமாக இருக்கும்போதே பெருமாளை சேவிக்கணும். பெருமாளோடு அன்பு பாராட்டி இறைவா நானும் வந்து அந்த பசியின் கொடுமையை தெரிஞ்சனால மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணங்கள் வரும். அது மட்டுமல்ல உடலில் உள்ள அத்தனை கழிவுகளும் வெளியில் போகிறதுக்கான விஷயங்களாக இந்த ஏகாதசி விரதம் இருக்குது. அதனால் எல்லோருமே இந்த 24ஆம் தேதி அன்றைக்கி வருது, மிஸ் பண்ணாமல் ஏகாதசி விரதம் இருங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது உங்களது ஜென்மாவின் அத்தனை கர்மாக்கள் உங்களது பாவங்கள் மட்டுமல்ல மற்றவங்களுடைய கஷ்டங்களை உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உடலும் தூய்மை அடைகின்றதும் உண்மையான விஷயம். எல்லோருமே இதை கடைபிடிங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.